நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை திரும்பவும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் போகவே மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் இந்த மெத்தடை எனேபிள் பண்ணிக்கோங்க. காலையில் நம்ம எழுந்த உடனே முதல்ல முகத்தை கழுவிட்டு அடுத்ததாக ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணுறதுக்காக 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வந்து டூத் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஷாமிலேருந்து 2000 ரூபாய் விலையில் வந்து புதுசாக ஒரு டூத் ப்ரஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் சோனிக் டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே. ஸோ இந்த 2000 ரூபாய் மதிப்பு நம்முடைய டூத் ப்ரஷ்ஷுக்கு ஒர்த்தானதா? இதில் என்ன மெக்கானிசம் அப்படி கொடுத்துருக்குறாங்க, இதனால் நமக்கு யூஸ் என்ன இருக்குது, இது எந்த அளவுக்கு தரமாக இருக்குது, இது அந்தளவுக்கு ஒர்த்தானதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் டூத் ப்ரஷோட முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள ஒரு ட்ராவல் கிட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக யூசர் மேனுவல் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ராவல் கிட் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஒரு டூத் ப்ரஷ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பட்டன்ஸும் இருக்குது. அடுத்ததாக டூத் ப்ரஷில் மாட்டக்கூடிய 2 பிரிஸ்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டூத் ப்ரஷை பொறுத்தவரை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் காம்பாக்டாக இருக்குது. அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஹேண்டிலே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு இது வந்து நார்மல் மோடுக்கும், ஒரு இது சாஃப்ட் மோடுக்கும், இன்னொரு வந்து பவர் ப்ரீத்திங் மோடு அப்படின்னு 3 மோடுக்கும் வந்து தனித்தனி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. டூத் ப்ரஷ் ஹேண்டலோட பாட்டமில் வயர்லெஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டூத் ப்ரஷில் மேக்னெட்டிக் சஸ்பென்ஷன் சவுண்ட் வேவ் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மோட்டாரை நியோடிமியம் போரானைன் மூலமாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா இடத்துல வந்து ரொம்ப ஒரு ரேரான ஸ்டீல், நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிஸ்டில்ஸில் இருக்கிற வைப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு 31,000 தடவை வந்து இது வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ வந்து இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஆகிறதுனால பல்லில் இருக்கிற தேவையில்லாத அந்த ஸ்டெயின்ஸ், பிளாக் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆர்டினரி டூத் ப்ரஷ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வைப்ரேஷன் ரேட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பர்ஃபெக்டான க்ளீனை வந்து நமக்கு வந்து தர முடியுது. ஆனால் வந்து நீங்கள் நார்மலான ஆர்டினரி டூத் ப்ரஷ் மூலமாக ப்ரஷ் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுவோம், ஒரு இடத்துல பண்ண மாட்டோம். சில நேரத்தில் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே ப்ரஷ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ரஷ் மூலமாக ப்ரஷ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான க்ளீன் கிடைக்குது. இந்த டூத் ப்ரஷோட நமக்கு 2 பிரிஸ்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சாஃப்டானது, ஒன்று நார்மலானது. நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பிரிஸ்டில்ஸ் நைலான் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து தராது. அதே நேரத்தில் க்ளீனிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். அது மாதிரி வந்து இதோட பிரிஸ்டிலோட அந்த எண்ட் டைப் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளோட ஜெம்ஸில் வந்து எந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூத் ப்ரஷில் 2 வைப்ரேஷன் லெவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ராங், இன்னொன்று வீக் அப்படின்னு சொல்லி 2 வைப்ரேஷன் மோட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி வந்து எது வந்து நம்மளால் டாலரேட் பண்ண முடியுதோ அந்த இன்டென்சிட்டியில் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த டூத் ப்ரஷை வயர்லெஸ் ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து பவர் சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதிகபட்சமாக 20 நாள் வரைக்கும் வந்து சார்ஜ் நிற்கும். ஸோ நம்ம வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ 20 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போதுமானது. நம்மள்ட்ட இருக்கிற பவர் பேங்க் மூலமாக கூட இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் IPX7 வாட்டர் ப்ரூஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 மீட்டர் ஆழமுள்ள வாட்டரில் 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் இதை வச்சிருந்தாலும் இது வந்து ஒன்றாகாது. ஸோ நீங்கள் பாத்ரூம்லையோ இல்லை ஸ்விம்மிங் பூல்லையோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சயின்டிஃபிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பற்களில் இருக்கிற தேவையில்லாத அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டூத் ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு கண்டிப்பான ஒர்த்தான டூத் ப்ரஷ் தான் இது. இருந்தாலும் நம்ம நார்மலாக வாங்குகிற ஆர்டினரி டூத் ப்ரஷ்க்கும் இதுக்கும் விலை வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹைஜீனான டூத் ப்ரஷை ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த டூத் ப்ரஷை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் விலையில் வந்து சேல் ஆகுது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த டூத் ப்ரஷை நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திருந்தீங்கனாலும் பெல் பட்டனை திரும்ப அழுத்தி அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.